தானியேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இங்க ஆண்டுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தரியு ராஜா சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தான். தானியேலை தன் மனதில் வைத்திருந்தான். அவனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான ரகசியமான சத்தியம் இருக்கிறது. அதாவது தேவன் செய்ய வேண்டியதை தேவனே செய்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனே துணை. அவரே அவர்களை தப்புவிக்கிறார். அவரே அவர்களை காப்பாற்றுகிறார். இந்த வசனத்தை கேட்க வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நல்ல வசதிகள் இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்ல உறவுகள் தான். என்னையே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்காக அவர்கள் எல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழலை இருந்தும் என்னை ஏன் அவர்கள் காப்பாற்றவில்லை? இவர்கள் ஒருவர் நினைத்திருந்தால் என்னை வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமே. இவர்கள் மட்டும் மனது வைத்திருந்தால் நான் காப்பாற்றப்பட்டிருப்பேனே என்று சொல்லி சில நன்மைகளை உங்களுக்கு செய்யாதது நிமித்தம் அவர்களை குறித்த ஒரு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். இந்த இடத்தில் தானியேலை குறித்த ஒரு பாரம் தரிவுக்கு இருந்தது, அன்பு இருந்தது. தானியேலை தன் மனதில் வைத்திருந்தான். எல்லாம் இருந்தும் அவனை சிங்கக்கபிக்குள்ளிருந்து இந்த தரியு ராஜாவால் வெளியே கொண்டு வர முடியவில்லை. இந்த இடத்தில் தானியேலை கர்த்தரை காப்பாற்ற கெபிக்குள் இறங்கினதை பார்க்க முடியும். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டி ஆண்டவர் தப்புவித்தார். அந்த தரியு ராஜா சொல்லுகிறார், அந்த கெபிக்குள் அவனை அனுப்பும் பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அதிகாலை வேளையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு அந்த ராஜா போய் கெபிக்கு முன்பதா இருந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது, ஆம் ராஜாவே, நீர் என்றும் பழக. நான் என் தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்தபடினால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். தேவன் உங்களுக்காய் செய்ய வேண்டியதை அவரே இறங்கி வந்து செய்வார். எந்த உயர்ந்த மனிதர்களும் அதை செய்ய முடியாது. அவரையே நம்புங்கள். God bless.